பாடுபட முடியாதவன் பரம ஏழை ஐயா, கால்ல வியாதி ஐயா, ஐயா பிச்சைக்கார ஐயா. ஐயோ எங்களை சொல்றியா இல்ல உன்னையே சொல்லிக்கிறியா? ஐயோ என்னத்தான் சொல்லிக்கிறேன். நடக்க முடியாதவன் கால்ல வியாதி ஐயா, ஐயா. அவரு பிச்சை கேட்கல, வியாதினால அனத்துறாரு. அண்ணனுக்கு கால்ல வியாதியா? வியாதியோட கால் எதுக்கு? எடுத்துட. எனக்கு வியாதி இல்ல, வியாதி இல்ல, கால் இருக்கு. தள்ளாதீங்க தள்ளாதீங்க சாமி, தள்ளாதீங்க சாமி. வாடா. இன்னைக்கு உன் கணக்குல 3 பேரா? அதுக்குள்ளேயே இந்த பாவி ஒருத்தனுக்கே இவ்வளவு நேரம் ஆகி போச்சு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு வண்டி போகும்போது பின்னால சாஞ்சிராத, ஆள் குறையும். இல்ல சாமி. இன்னும் இல்ல சாமி, சும்மா இருக்க. புடிச்சுக்க. இல்ல சாமி. கம்பியை புடிச்சுக்கடா. சரி சாமி. நமக்கு இந்த இடத்தை கொடுத்தவரு சிவபிரகாச ஐயா. ஆனா நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்க்க பாடுபட்டவங்க ரவியும் ராஜாவும் தான். இந்த 2 பேருமே நம்ம கிராமத்துக்கு தலைவர்களா இருப்பாங்க. ஏன் நான் சொல்றது உங்களுக்கு சம்மதம் தானே? நம்ம பாதிரியார் சாமி நம்ம கூடவே இருந்து நமக்கு ஆலோசனைகளை சொல்லுவார். ஏன் சாமி? என்னண்ணே பாப்பா சிங்காரம், கட்சி மேடையில பேசுற ஆளுக்கு களத்து மேட்டு வேலை எப்படி இருக்குது? தெம்பாத்தான் இருக்கு சிங்காரம். இம்மா நாளும் பேசி பேசி காலத்தை வீணாக்கிட்டோமோன்னு இப்ப தோணுது. அது சரி, கட்சி மேடையில பேசினாக்கா கல்லும் கண்ணாடியும் வந்து விடும், கொஞ்சம் பயப்படலாம். இங்க என்ன மிஞ்சி போனா பூச்சி போட்டு தானே. என்ன பார்த்தா கேக்குற? நல்ல பாம்பே வரட்டுமே, வாழை பிடிச்சி 4 சுத்து சுத்திரவன் பூரா அசந்துட்டானே நேத்து. எல்லா வேலையும் கத்து விட்டு அப்புறம் தான் அரசியல் கொஞ்சீங்களா? எத்தனை போறீங்க? கொண்டாப்பா. போயிட்டேளு, இதுக்கே இந்த சத்தம் போடுற. நீ பாம்பை சொல்லிட்டியா? ஒரு வாட்டி பயந்து தானே தாயத்து கட்டியிருக்க. பாம்பா வெட்டு.